சென்னை பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரத்தில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் நீரின் மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் டேனியல் நேரலையில் வழங்க கேட்கலாம். டேனியல், அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன தெரிவித்திருக்கிறார்? இந்த ஆய்வு குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. கண்டோன்மெண்ட் பல்லாவரம் பகுதியை சேர்ந்த காமராஜர் நகர் முத்தாலம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் பகுதியில் அந்த பகுதியில் வந்து குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததுனால மாசு ஏற்பட்டதன் காரணமாக அதை குடித்த அப்பகுதி மக்கள் பல்வேறு உபாதைகளுக்கு உட்பட்டனர். அப்பொழுது அந்த 33 பேர் நபர்களுக்கு தொடர்ச்சியாக வாந்தி பேதி ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அவங்க சிகிச்சைக்காக நேற்று அனுமதிக்கப்பட்டனர். இதில் வந்து சிகிச்சை அனுமதிக்கப்பட்ட நபர்கள் வந்து 2 பேர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இது அறிந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குளம்பேட்டை அரசு மருத்துவமனை வந்து தற்பொழுது ஆய்வு செய்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் இந்த பகுதியில் முதல் கட்டத்தில் வந்து குடிநீருடன் கழிவுநீர் கலந்து அதை குடித்து தான் அவர்கள் இறந்தார்களா இல்லை வேறு எதுவும் காரணமா என்று அவங்களுடைய உடல் பரிசோதனை செய்த பின்னரே இது தெரிவிக்கப்படும் என கூறினார். மேலும் வந்து இங்கே இருக்க ஒரு 19 பேருக்கு தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் இந்த என்னென்ன மருத்துவம் பார்க்கப்படுவது என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அதை கூற தவிர்த்து சென்றார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். இங்கே வந்து இந்த மருத்துவத்துறையில் கேட்டறிந்த போது இது வந்து அவங்களுக்கு வந்து குடிநீர் குடித்துதான் இந்த உபாதை ஏற்பட்டதா என நாங்கள் தீவிர சிகிச்சையில் அளித்த பின்னரே அந்த பரிசோதனைக்கு பின்னரே நாங்கள் தெரிவிக்கப்படும் என கூறியுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் வந்து அந்த முத்தாலம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் பகுதியில் வந்து பதட்டமான நிலையே ஏற்படுகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா குடிநீருமே இப்பொழுது மாசு அடைந்து ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் இப்பொழுது மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதை வந்து அந்த பகுதி மக்கள் கூறும்போது இதுமாரி ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்ட பின்னரே மருத்துவ முகாம் இந்த பகுதியில் அமைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு சூழ்நிலை, அதாவது மழை காலங்களில் இது மேலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இதே போல மருத்துவ முகாம் அமைத்திருக்க வேண்டும். இது மேலே ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்ட பின்னரே இங்கே வந்து மருத்துவ முகாம் அமைக்கப்படுது என குற்றச்சாட்டுகிறேன். அதே போல் அங்கே இருக்கிற ஒரு சத்துணவு கூடத்தில் ஆரம்ப சத்துணவு கூட பக்கத்தில் வந்து கழிவுநீர் ஓடுவதும் அதில் வந்து கழிவுநீரோட வந்து ட்ரைனேஜ் தண்ணி வந்து கலந்து இதனால் வந்து மாசு ஏற்பட்டு அது மூலமாகவும் ஏற்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஓவர் டேங்க்கில் வந்து பல நாளாக வந்து சுத்தம் செய்யாமல் இருப்பதனாலும் அதில் தண்ணி ஏற்றி அந்த தண்ணியை அப்பகுதி மக்கள் அருந்ததுனாலும் ஏற்பட்டிருக்கலாம் என அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகிறார். ராஜலட்சுமி. அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நீரின் மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டேனியல்.